ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். ப்ளவுஸில் தைச்ச பின்னாடி என்ன அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். பேக் சைடு 19.5 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்குது. நெக்கு இறக்கம் 8.25 இன்ச் இருக்குது. ஷோல்ட்ரு 12 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸு ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு தான் கட்டிங் செஞ்சது. அதனோட லிங்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. அந்த கட்டிங் வீடியோ வேணுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உடம்பு இறக்கம் 14 இன்ச் இருக்குது. இது கட்டிங் செய்யும்போது இதே அளவு தான் வச்சது. கை நீளம் 6.5 இன்ச் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு கழுத்து இறக்கம் 7 இன்ச் இருக்குது. அதிலிருந்து பட்டி இறக்கம் 3.25 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கு மேலே தையல் வராமல் தைச்சிருக்கு. மேலே தையல் வந்ததுன்னா அதிகமாக சுருக்க வர்ற மாதிரி இருந்தது. துணி அந்த மாதிரி சருக வந்ததுனால கெட்டியாக இருக்குது. உள் சைடு மட்டும்தான் தையல் வந்திருக்கு. இந்த மாதிரி எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேன்வாஸ் வச்சு கூட நம்ம அடித்து திருப்பலாம். நான் இதுக்கு கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பாமல் லைனிங் துணியை வச்சு அடித்து திருப்பி இந்த மாதிரி தைச்சிருக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸை பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் கட்டிங் செஞ்சது. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சரியான மேட்ச் நூல் எடுத்துக்கலாம். இதில் 2 ப்ளை நூலும் இருக்குது, 3 ப்ளை நூலும் இருக்குது. 3 ப்ளை நூலாக இருந்ததுன்னா நூல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். 2 ப்ளைன்னா நம்ம சட்டை தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் அதுவே சரியாக இருக்கும். இதுவே பேண்ட் தைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் 3 ப்ளை நூல் போட்டோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும். துணிக்கு தகுந்த மாதிரி தையல் ஸ்ட்ராங்காக நிற்கும். இது 3 ப்ளை நூல். நாம் இந்த மாதிரி அந்த முறுக்கை எடுத்து பார்த்தோம்னா அதில் 3 நூல் இருக்கும். அதுதான் 3 ப்ளை நூல். நல்லா கெட்டியாகவே இருக்கும். இப்போ பார்க்குறது இது 2 ப்ளை நூல். இதுவும் நல்லா கெட்டியாக தான் இருக்குது. நூல் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதனோட கெட்டியான தன்மை போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. இந்த நூலெல்லாம் எப்போ வாங்கினதுன்னு நாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது 2017 நான் வாங்கினது. இப்போ கீழே இருக்கிற நூல் 2009 வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது எல்லாமே 2009 வாங்கினது. அப்போ 3 ரூபா 50 காசு. இது 2014 வாங்கினது. அப்போ 4 ரூபாய்க்கு விற்றுருக்கு. இது 2017 வாங்கினது. அப்போ 5 ரூபாய்க்கு விற்றுருக்கு. இப்போவும் நூல் 5 ரூபாய்க்கு தான் விற்கிது. ப்ளவுஸை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெக்கு இறக்கம் சுற்றளவு என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை விட 1 இன்ச்சுக்கு மேலே லைனிங் துணியில் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 8 இன்ச் அகலம் இருக்குது, 11 இன்ச் நீளத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த பீஸை கரெக்டாக எல்லா சைடும் 1 இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கிளாத் எங்கேயும் நகர்ந்து போகாமல் பெரிய தையல் வச்சு ஒரு சைடு தையல் அடித்து விட்டுடலாம். கீழ் சைடும் அதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டாக தையல் அடிக்கும் போதும் அந்த கிளாத் எங்கேயும் நகர்ந்து போகாது. தையல் அடித்த பின்னாடி இந்த நூலை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். கீழே லைனிங் கிளாத் வச்சு அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத் வச்சுக்கலாம், மேல் சைடு வர்ற மாதிரி. அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு, இல்லைன்னா 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். கீழே இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்து ஒரு இடத்துக்கு சருக வந்ததுனால தையல் ஏறி வரும்போதும் மேலே இருக்கிறது லைனிங் துணி, ஒரு காட்டன் துணி, அதில் அங்கங்கே சுருக்க வர்ற மாதிரி தான் வரும். இதை நாம் வேகமாக தைக்க முடியாது, மெதுவாக தான் தைக்க முடியும். கீழே இருக்கிற துணி இழுத்து கொடுக்காது. மேலே இருக்கிற காட்டன் துணி நம்ம கையில் இழுத்தோம்னாவே கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இழுத்துக்கிட்டு வரும். அதை அப்படியே சுருக்க விட்ட மாதிரி லூஸாக விட்டே தையல் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த பெரிய தையல்லாம் பிரித்து எடுத்துடலாம். பீஸ் அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். உள்ளே வச்சு நம்ம தையல் அடிச்சிருக்கிற லைனிங் துணியை 3/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அதிகமாக துணி இருந்ததுன்னா நம்ம தையல் அடிக்கும்போதும் சுருக்கமாக விழுந்துக்கிட்டு வரும்.
துணியும் அங்கங்கே மடங்கி போயிடும். அதனால இந்த அளவுக்கு இருந்ததுனாவே போதும். ரெண்டாவது தையல் அடிக்கிறதுக்கு இந்த துணி மேலே தையல் விழுகணும். அதுபோக 1/4 இன்ச்சு அதிகமாக உள்ள துணி இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ உள் சைடு இருக்கிற துணியும் வெட்டி எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் நூல் எடுக்கும்போதும் நாம் பார்த்தது ரொம்ப பழைய நூலெல்லாம் இருந்ததுன்னா சீக்கிரமாக கட்டாகி போயிருமா அப்படின்னு தான். அப்படியெல்லாம் கட் ஆகாது. கட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நூல் டைட்டாக வச்சு தைச்சோம்னா துணியை இழுக்கும்போதும் ஒரு நூல் டைட்டாக இருந்து ஒரு நூல் லூஸாக இருந்ததுன்னா அப்போ கட்டாகி போயிடும். அயன் பண்ணும்போதும் ஹீட் பட்டுதுன்னா அந்த நூல் ரொம்ப ஹீட் ஆகியும் சீக்கிரமாக கட்டாகி போயிடும். நம்ம வாஷ் பண்ணும்போதும் சோப்பு தண்ணி பட்டு அந்த கெமிக்கல்னால தான் நூலுக்கு கொஞ்சம் கெட்டியான தன்மையெல்லாம் போய் சீக்கிரமாக கட்டாகிறதுக்கு ஆரம்பமாயிருது. நூல் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டா பழசாகி கட்டாகி போயிடும் அப்படிங்கிறது எது கிடையாது. அதைத்தான் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொன்னேன். நல்ல குவாலிட்டியான நூல் வாங்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருந்ததுனாலும் எதுவும் ஆகாது. நம்ம தைக்கிறதுக்கும் சரியாக வரும். இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸு தைச்சிக்கலாம். பேக் சைடில் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். மேலே இருக்கிற லைனிங் கிளாத்து மட்டும் அதிகமாக இழுத்துக்கிட்டே வருது ரன்னரில் பட்டும். இடையில இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்து அப்படியே தான் நிற்கிது. அதனால நம்ம மேலே இருக்கிற லைனிங் கிளாத்தை அப்படியே லூஸாக விட்டுக்கலாம். ஒரு துணி கெட்டியாகும், ஒரு துணி கொஞ்சம் அதிகமாக இழுத்து கொடுக்குற மாதிரி வந்ததுன்னா எந்த ப்ளவுஸ் தைக்கும் போதும் இந்த மாதிரி தான் வரும். அதனால நாம் மெதுவாக நிறுத்தி தைச்சிக்கலாம். வேகமாக தைச்சோம்னா ஒரு துணி முடிகிறப்ப அதிகமாக வந்துடும். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. வேகமாகவே தைக்க முடியல. வேகமாக தைச்சதுன்னா ஒரு துணி அதிகமாக வந்துடுது. அதனாலேயே நிறுத்தி நிறுத்தி மெதுவாக தைக்க வேண்டியதாக இருந்தது. கத்திரியில் வெட்டும்போது கூட இந்த கிளாத்தை வெட்ட முடியல. எங்கெங்கே சருகை வந்திருக்குதோ அந்த எம்ப்ராய்டிங் போட்டதில் பட்டு மெதுவாக தான் வெட்ட முடியுது. இதுக்கும் உள் சைடு 3/4 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு அதிகமாக இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். வளைவான இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம், தையலில் படாமல். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் 3/4 இன்ச்சு அகலத்துக்கு கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பி உள் சைடு தையல் போகிற மாதிரி கூட தைச்சிக்கலாம். இல்லைனாலும் மேலே அடித்து திருப்பி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறது எப்படின்னும் வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடித்து திருப்பின பின்னாடி எல்லாமே உள் சைடு போயிடுச்சு. பேக் சைடு பீஸை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் நான் எப்பவும் மேல் சைடு தையல் அடிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. உள் சைடு தையல் போகிறக்கு அந்த சைடு 3/4 இன்ச்சு இருக்கிற துணியை லைனிங் துணி இருக்கிற பக்கம்தான் எல்லா துணியுமே தள்ளி விட்டுறணும். ப்ளவுஸ் கிளாத்து மேலே எந்த துணியும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நாம் உள் சைடு தையல் அடிக்கும் போதும் சரியாக வரும். ஒரு தையல் அடித்த பின்னாடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது நாம் மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த தையல் மட்டும் கொஞ்சம் பிரிச்சுட்டு அந்த சைடு இருக்கிற லைனிங் கிளாத்தை இந்த சைடு தள்ளி வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். 2 சைடுமே பிரித்து விட்டு அடிச்சுக்கலாம். ரெகுலராக நாம் தைச்சிட்டு இருக்கிறக்கும் புதுசாக ஒரு மெத்தேடில் தைச்சோம்னா இந்த மாதிரி தான் பழைய மாதிரி எப்படி தைச்சிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி திரும்ப நம்ம ஞாபகத்திலே தைச்சிருவோம். அது சில டைம் இந்த மாதிரி நடக்கும். அதை பிரித்து சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது தான் லைனிங் கிளாத்து மேலே உள் சைடு தையல் அடிக்க முடியும். இல்லைன்னா இந்த ஷோல்டர் வர்ற இடத்துக்கு மட்டும் இந்த துணி அந்த சைடு போயிடும். அப்போ தையல் அடிக்க முடியாது.
ஷோல்டர் ஜாயின் பண்ணது ப்ளவுஸ் கிளாத் தனியாக, லைனிங் கிளாத் தனியாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே மேல் சைடு எடுத்து வச்சுக்கலாம். உள் சைடு இருக்கிற லைனிங் கிளாத்தை மேல் சைடு இருக்கிற லைனிங் கிளாத் பக்கம் தள்ளி விட்டு லைனிங் கிளாத்து மேலே ஊசி அடைக்கி தையல் அடிச்சுக்கலாம். இந்த வளைவாக வர்ற இடத்துக்கு மட்டும் உள்ளே இருக்கிற துணியை தள்ளி விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த பக்கம் ப்ளவுஸ் கிளாத்து மேலே வந்துடும். அப்போ தையல் விழுகும் போதும் மாற்றி வந்துடும். திரும்பவும் நம்ம பிரித்து தான் தைக்க வேண்டியது வந்துடும். அதனால இந்த முதல் தையலில் மெதுவாக தைச்சிக்கலாம். மேலே எப்படி ஃபினிஷிங்காக ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி உள் சைடும் துணி நேர் வரணும். உள் சைடு நாம் 3/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் துணி விட்டுருக்குறோம். வளைவாக வர்ற இடத்துக்கு நல்லா திரும்பி வராமல் இந்த பக்கமாக வந்து ப்ளவுஸ் கிளாத்து மேலே துணி வந்துடும். அப்போ தையல் விழுகும் போதும் மாறி விழுந்துடும். அப்போ நல்லா திரும்பி வராது. நாம் கொஞ்சம் தையல் அடித்தோம்னா நிறுத்தி அந்த உள்ளே இருக்கிற துணியை நேர் எடுத்து வச்சு அப்புறம்தான் தையல் அடிக்கணும். ஒரு தையல் அடிச்சிட்டோம்னா ரெண்டாவதாக 1/4 இன்ச்சுக்கு மேலே இன்னொரு தையல் அடிக்கும்போது கொஞ்சம் வேகமாகவே தைச்சிக்கலாம். உள்ளே இருக்கிற துணியில் லைட்டாக சுருக்க விழுகும். அது காட்டன் துணி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சுருக்க விழுந்துட்டு தான் வரும். அதனால மேலே எதுவும் தெரியாது. இந்த நேர் மட்டும்தான் லைட்டாக சுருக்கம் வரும். தையல் அடித்த பின்னாடி உள் சைடு பார்க்கலாம், எல்லாமே சரியாக வந்துருச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தையல் வந்திருக்கு. இதை அப்படி திருப்பி 1/4 இன்ச்சுக்கு மேலே இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு நாம் 3/4 இன்ச்சுக்கு துணி விட்டோம். 1/2 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற துணி மேலேயும் தையல் வரும். இதுக்காகத்தான் 3/4 இன்ச்சு உள் சைடு துணி விட்டு கட்டிங் செஞ்சு எடுத்தது. இதுவே நம்ம கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பினோம்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டினாவே போதும். கேன்வாஸோட எட்ஜிலேயே தையல் அடிச்சுக்கலாம். இந்த துணி முதல்ல கெட்டியாக இருக்கிறதுனால கேன்வாஸ் வச்சோம்னா இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஒரு கிளாத் வச்சு அடித்து திருப்பிட்டேன். இதுவே கொஞ்சம் நைஸான துணியாக இருந்ததுன்னா நம்ம கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இது தைச்ச பின்னாடியும் நாம் லைட்டாக ஹீட் வச்சு அயன் பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். உள்ளே இருக்கிற துணி எதுவும் மேலே வராது. அடித்த பின்னாடி இந்த மாதிரி நேர் எடுத்து வச்சுக்கலாம். ஷோல்டர் வர்ற இடத்துக்கு மட்டும் கிராஸாக ஒரு தையல் அடித்து விட்டுடலாம் 2 சைடும். ஏன்னா அந்த நேர் ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால உள்ளே மட்டும் தையல் இருக்கிறதுனால கொஞ்சம் மடங்கி போயிடும். அதனால் இந்த மாதிரி தையல் அடிச்சிட்டோம்னா அது மேலே வராது. இதுவே இன்னும் அயன் பண்ணும்போதும் உள்ளே இருக்கிற துணி எதுவும் வெளியே வராது. நான் நிறைய தைச்சி கொடுத்துருக்குறேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. இந்த சைடும் அதே மாதிரி கிராஸாக வச்சு தையல் அடித்து விட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு துணி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால மேலே தெலும்புன மாதிரி தான் வரும். அயன் பண்ணி எடுத்து ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி எதுவுமே மேலே வராமல் நீட்டாக தான் இருந்தது. பெரிய தையல் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் இங்கே ஆரம்பித்தோம்னா அந்த சைடு போகிற வரைக்கும் ஒரே தையல் அடித்தோம்னா ப்ளவுஸ் முக்கால்வாசி ஃபினிஷிங் ஆயிரும். ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போதும் சரியாக நேர் எடுத்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். மேலே இருக்கிற காட்டன் துணி கொஞ்சம் இழுத்துட்டு தான் வரும். இந்த தையல் அடிக்கும்போதும் 2 துணியும் ஒரே மாதிரி வச்சு ஈவனாக அடிச்சுக்கலாம்.
அப்போ லைனிங் துணியும் நெக் இருக்கிற பக்கம் வெளியே வராத அளவுக்கு நல்லா இருந்துக்கும். இது ஏன் அந்த மாதிரி திரும்புதுன்னா, ப்ளவுஸ் கிளாத்து அந்த மாதிரி இருக்குது, நல்லா அட்டை மாதிரியே இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறது நம்ம நைஸான துணி, அதனாலேயே நெக் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வெளி சைடு துணி தெரிகிற மாதிரி பார்க்கும்போது இருக்கும். இந்த மாதிரி நம்ம இழுத்து வச்சு கரெக்டாக தையல் அடிச்சிட்டோம்னா லைனிங் துணி கழுத்து பகுதியில் மேல் சைடு எதுவும் தெரியாது. எண்டில் முடியும் போதும் இந்த லைனிங் கிளாத்தை லூஸாக விட்டுடலாம். ப்ளவுஸ் கிளாத்தை லைட்டாக இழுத்து பிடிச்சி அப்படியே தையல் அடிச்சிடலாம். தையல் அடித்த பின்னாடி இப்போ திருப்பி பார்க்கும்போதும் லைனிங் கிளாத் எதுவும் மேலே வரல. சைடில் அதிகமாக இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் 1 பாயிண்ட் அகலத்துக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. அதே அளவு வச்சு தையல் அடிச்சுக்கலாம். 3 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸு கொஞ்சம் ஹைட்டு அதிகம் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் ஹைட்டு அதிகம், அதனால 3 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். இந்த துணியில் அதிகமாகவே பிசிறு வருது, அதனால இந்த பிசிறு இருக்கிறத உள் சைடு மடித்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஹூக் பட்டியிலிருந்து முதல் பிடிச்ச டாட்டுக்கும் 1 இன்ச்சு மேலே வச்சு 3 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட் பிடிச்சதுக்கும் இடையில நாம் மடக்கி விட்டோம்னாவே ஆம்கோல் பகுதியிலிருந்து கரெக்டாக கிராஸ் வந்துடும்.
அதிலிருந்து ஒரு 4.25 இன்ச் நீளத்துக்கு பிடிச்சோம்னா இந்த 2 டாட்டுக்கு இடையில ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே கேப் இருக்கும். இந்த மாதிரி இருந்துனாவே சரியாக வந்துடும். எடுக்கும்போது நல்லா கட்டி எடுத்துடலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செஞ்ச வீடியோ பார்க்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பி இதே மாதிரி எப்படி தைக்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்லேயே லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். கப் ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பட்டிக்கு உள் சைடு தையல் போகிற மாதிரி தைச்சிக்கலாம். அதுக்கு கட் பண்ணி வச்ச பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். உள்ளே இன்னொரு லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு பட்டி வெட்டி வச்ச துணியை 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு நான் துணி விட்டுருந்தேன். அதுக்கு இந்த 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடித்தோம்னா தான் சைடில் ஜாயிண்ட் ஆகும்போதும் சரியாக வரும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் 1 பாயிண்ட்டுக்குள்ளே அதிகமாக இருக்கும், கம்மியாக வராது. இதை விட அகலம் அதிகமாக 1/2 இன்ச்சுக்கு தையல் அடிக்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு கட்டிங் செய்கிறது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வைக்கணும். 2 பீஸும் ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். கட் பண்ணி விட்டது பேக் சைடு வர்றதுக்கு. கீழே எம்ப்ராய்டிங் போட்ட அந்த சருக நூல் மட்டும் ரொம்ப திக்னஸாக இருக்குது. அதனால தான் கிளாத் ரொம்ப கெட்டியாக தெரியுது. அந்த எம்ப்ராய்டிங் போட்டதுனால தான் டிசைன் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இது நிறைய சாரிக்கும் மேட்ச் பண்ணி இந்த ப்ளவுஸ் போட்டுக்கலாம். எல்லா கலருமே இதில் இருக்குது. பட்டி பீஸில் அதிகமாக இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு லைனிங் கிளாத் 2ஐயும் வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் கிளாத் எங்கேயும் நகர்ந்து போகாது. 2 கிளாத் இருந்ததுன்னா தான் நம்ம ப்ளவுஸை வச்சு இந்த சைடு ஜாயின் பண்ணி அதை மடித்து தைக்கிறதுக்கும், அதே அளவுக்கு கீழேயும் 2 துணி இருந்ததுன்னா தான் எச்சு கம்மி வராமல் கரெக்டாக வரும். கீழே சிங்கிள் கிளாத்தாக இருந்ததுன்னா மேலே 3 கிளாத் வச்சு தையல் அடிச்சிருவோம். அப்போ 2ம் சரியாக வராது. அதுக்காகத்தான் கீழே 2 கிளாத்தை வச்சு தையல் அடிச்சிடுறது. அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இதை அப்படியே திருப்பி வச்சிடலாம் பட்டி பீஸை. ப்ளவுஸ் கிளாத்து மட்டும் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே இறக்கி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். டாட் பிடிச்சது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுறலாம். இந்த வளைவான இடத்துக்கு மட்டும் மெதுவாக நிறுத்தி தைச்சிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக திரும்பி வரும். பட்டி பீஸ் வெட்டினதும் சரியான அளவுலேயே வந்துருச்சு. இன்னொரு பட்டி பீஸும் இதே மாதிரி ஆரம்பித்து தைச்சிக்கலாம். துணி நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால வளைவான பகுதிக்கு நல்லா திரும்பி வரமாட்டேங்குது. அதனாலேயே ரொம்ப மெதுவாக தைக்கணும். இதுலேயும் முடியும் போதும் பட்டி பீஸில் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சதோ அதே அளவுக்கு வந்துருச்சு. இந்த தையல் அடித்த பின்னாடி இன்னொரு தையல் மடித்து தைக்காமல் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சைடில் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துடலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் ஃப்ரண்டில் அதிகமாக இருக்குது. இது 1 பாயிண்ட்டுக்கு பட்டி பீஸில் தையல் அடித்தோம்னா இது சரியாயிரும். இன்னொரு சைடும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் அதுக்கு தகுந்த மாதிரி தையல் அடிச்சிடலாம்.
1 இன்ச்சு 1 பாயிண்ட் அதிகமாக வச்சு நம்ம கட்டிங் செய்யும்போதும் இந்த மாதிரி 1 பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக தான் வரும். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. இதே ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்ததுன்னா இது சரியாகவே வந்துடும். இப்போ சைடில் அடிக்கும்போதும் ஒரு 3 இன்ச்சு நீளத்துக்கு கிராஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். 1 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம தையல் அடித்தோம்னா அது திரும்பவும் அதிகமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம தையல் அடித்தோம்னா அந்த 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்தது சரியாக ஆயிரும். இப்போ மடித்து நம்ம தையல் அடிச்சுக்கலாம். பிசுறு உள் சைடு போகிறதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். லைனிங் கிளாத்து தனியாக அந்த சைடு எடுத்து வச்சிடலாம். ப்ளவுஸ் கிளாத்தை 2க்கு இடையில வச்சு தையல் அடிக்கும்போதும் அதில் படாத அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டு தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடிக்கும்போது ரொம்ப மெதுவாக தான் தைக்க முடியும். உள்ளே இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்து எது தையலில் படாத அளவுக்கு மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது பழக்கத்தில் வந்துடும். அப்புறமா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் இது தைக்கும்போதும் ரொம்ப சிரமமாக தான் தெரியும். இதுவே பட்டி அகலம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தைக்க முடியாது. ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு மேலே இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி தைக்கிறதுக்கும் கொஞ்சம் சரியாக வரும். ரொம்ப சின்ன பட்டியாக வெட்டிட்டோம்னா ப்ளவுஸை உள்ளே வச்சு தைக்கும்போதும் தையல் பட்டு போயிடும். இப்போ வளைவான இடத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் பட்டி பீஸு நல்லா திரும்பி வந்துடும். இதை எடுக்கும்போதும் இந்த மாதிரி பிசுறு வராத அளவுக்கு மெதுவாக திருப்பி எடுத்துடலாம். ப்ளவுஸ் கிளாத்தை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னாவே சரியாக வந்துடும். ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா ஓவர்லாக் எதுவும் போட வேண்டியதே இல்லை. இப்போ நீட்டாக வந்துருச்சு. இன்னொரு பட்டி பீஸுக்கும் இதே மாதிரி தைச்சிக்கலாம். மடித்து உள்ளே வைக்கும்போது மட்டும் நம்ம சரியாக வச்சிட்டோம்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். பட்டி பீஸ் நல்லா திரும்பி வரல அப்படின்னா நான் முதல் தையல் அடித்ததில் வளைவான இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்குறேன். அதனால இப்போ தையல் அடிக்கும் போது நல்லா திரும்பி வரும். இந்த நேர் மட்டும் உள்ளே இருக்கிற துணியை நல்லா தள்ளி விட்டுறலாம். கீழேயும் மேலே இருக்கிற மாதிரி 2 கிளாத் இருந்ததுனா தான் சரியாக வரும். அதுக்காகத்தான் கீழே 2 கிளாத் வச்சுருக்கு. இதுவே ஒரு சிங்கிள் கிளாத்து காட்டன் துணியாக இருந்ததுன்னா இந்த துணி கெட்டியாக இருக்கிறக்கும் அதை வச்சு தையல் அடிக்கும் போதும் 2ம் சரியாக வராது. ஒன்றா அது அதிகமாக வரும், இல்லைன்னா கீழே தையல் அடிக்கும் போதும் மேலே துணி கெட்டியே இருக்கிறதுனால அந்த தையல் அடிக்கும்போது கீழே ரன்னர் அதிகமாக இழுத்துட்டு போயிடும். அதுக்காகத்தான் 2 துணி வச்சுருக்கு. இந்த மாதிரி வச்சு தைச்சோம்னா தான் இப்படி அடிச்சு திரும்புறக்கும் 2 துணியும் சரியான மாதிரி வரும். இதுவும் ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சு. சுருக்கமெல்லாம் எதுவுமே இல்லை. சைடுலேயும் எல்லாம் சரியாக வந்துருச்சு. 2ஐயும் வச்சு பார்த்துக்கலாம். இதுவும் சரியாக தான் இருக்குது. நான் ஃப்ரண்ட்லேயும் முதல்ல செக் பண்ணிட்டேன், பேக்கில் செக் பண்ண மாதிரி. அப்படி அதிகமாக இருந்ததுன்னா இப்போ ஊக்பட்டியில் டாட் பிடிச்சிருக்கிறோம், அதில் ஒரு பாயிண்ட் தையல் அடித்தோம்னா அதுவும் சரியாக வந்துடும். அடுத்து ஊக்பட்டி வைக்கிறதுக்கும் பீஸ் வச்சு தையல் அடிச்சுக்கலாம்.
நம்ம சேனலில் இந்த வீடியோத்தை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்ததுன்னா ப்ளேலிஸ்ட்டில் கட்டிங் செய்கிறது எப்படின்னும் தைக்கிறது எப்படின்னும் ஒவ்வொரு மெத்தேடில் தைக்கிறதுக்கும் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக வீடியோ இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்லீவுக்கும் உள் சைடு தையல் போகிற மாதிரி அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போதே 3/4 இன்ச்சு அகலத்துக்கு நாம் கட்டிங் செஞ்சோம்னா தான் இந்த மாதிரி தைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். 2 தையல் அடிக்கிறதுக்கும் துணி அகலமாக இருந்ததுனா தான் நல்லா வரும். கட் பண்ணி விட்டதில் இந்த மாதிரி மடித்து கீறி விட்டோம்னாவே ஒரு கோடு மாதிரி வந்துடும். அதுலேயே ஸ்ட்ரைட்டாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்லேயும் சைடில் எல்லா பக்கம் துணி இருக்கிற மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற துணியெல்லாம் லைனிங் கிளாத் சைடு தள்ளி விட்டுடலாம். அதுக்கு பின்னாடி ஊசி எடைக்கு ஒரு தையல் அடித்து 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடித்து திருப்பும் போது மேல் சைடு எந்த தையலும் தெரியாது. இதில் 2 தையல் அடிக்கிறதுக்காக தான் உள்ளே ஒரு 3/4 இன்ச்சு துணி இருந்துன்னா தான் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிக்க முடியும். அதிகமாக துணி இருந்துன்னா தான் லைனிங் கிளாத்து வெளியே வராது. தையல் எந்த அளவுக்கு அகலமாக உள்ளே இருக்கோ அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ சரியாக வந்துருச்சு. பெரிய தையல் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடிக்கும் போதே லைனிங் கிளாத்தை ஒரு பாயிண்ட் உள்ளே எடுத்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்து ஒரு பாயிண்ட் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடுலேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே சரியாக தான் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போதும் இது சரியான அளவு தான் இருந்தது. இப்போவும் சரியான அளவு தான் இருக்குது. இந்த துணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அதிகமாக இழுத்து கொடுக்காது. நாம் கொஞ்சம் லூஸ் விட்டு அடிச்சிட்டோம்னா கூட
கடைசியில் வரும்போது 1/4 இன்ச்சுக்கு மேலே பத்தாமல் போயிடும். அதனால 2 துணியும் ஒரே மாதிரி இழுத்த மாதிரி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். எந்த துணியும் லூஸாக விடாமல். இந்த வளைவான இடத்துக்கு மட்டும் துணி நல்லா திரும்பி வரமாட்டேங்குது. மெதுவாக தையல் அடிச்சுக்கலாம். முடியும் போதும் சரியான அளவு வந்திருக்கு. இதை எடுத்து இன்னொரு தையல் முதல் அடித்த தையல் மேலேயே அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இடுப்பு சுற்றளவுக்கு சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 31.5 இன்ச்சு. அளவு ப்ளவுஸில் 32 இருக்குது. இது கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 31.5 வச்சுக்கலாம். இல்லை அதிகமாக இருந்ததுனாலும் சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கயிறு கட்டுறோம், அதனால் சரியாக வந்துடும். ஃப்ரண்ட் சைடுக்கு 8 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடும் 8 இன்ச்சு வச்சு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கும். பேக் சைடு பீஸில் 2 இன்ச்சு வரும். இதை தையல் அடித்த பின்னாடி அதிகமாக இருக்கிறத சைடில் ஒரே மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். பட்டிக்கிட்ட வந்ததும் நிறுத்தி மேலே ஆம்கோல் பதியில் துணியை நேர் எடுத்து வச்சு நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சைடில் துணி விட்டோமோ அங்கே கட் பண்ணி விட்டுருப்போம். அந்த அளவுக்கு வர்ற மாதிரி அடிச்சுக்கலாம். கைக்கும் அளவு வச்சு தையல் அடிச்சிடலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்லீவ் வச்சு பார்த்து தையல் அடிச்சுக்கலாம். உள்ளே பார்க்கும்போது லைனிங் கிளாத்தில் அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு ஃப்ளிட் வந்த மாதிரி சுருக்கை இருக்கும். அது கிளாத் லூஸ் வந்ததுனால அதை மட்டும் தள்ளி விட்டு தையல் அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா கீழே இருக்கிற கிளாத்து கெட்டியாக இருக்குது, உள்ளே இருக்கிறது காட்டன் துணி அதிகமாக லூஸ் கொடுக்குது. அதனால அந்த சின்ன சின்ன ஃப்ளிட் வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு டாட் பிடிச்ச பின்னாடி இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா சைடில் மட்டும் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு தையல் அடித்து விட்டுடலாம். ஊக்பட்டி வரைக்கும் தையல் அடித்தோம்னாவே போதும். 32 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. சைடில் ஊக்பட்டி தாண்டி 1 இன்ச்சு வர அளவுக்கு மட்டும் முதல் அடித்து தையலில் கொண்டாந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ சரியாக வந்துடும். லூஸ் வேணும் அப்படின்னா இந்த தையல் மட்டும் பிரித்து லூஸ் பண்ணிக்கலாம். சைடில் 3 தையல் அடித்து விட்டுடலாம். இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free.